கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, தேவனுடைய குணமாக்கும் வல்லமை நம்முடைய சரீரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சரீரம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் அவருடைய குணமாக்கும் வல்லமை வேலை செய்யும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். பாருங்க, ஆண்டவர் கூட இந்த இடத்துல சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கூட சீர்கெட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுடைய சீர்கேடுகளை அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அதை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்த உறவுகளோட, ஒரு திருமண உறவில் ஒரு பெரிய விரிசலோட, உடைந்து போன ஒரு நிலைமையோட, சீர்குலைந்த ஒரு நிலைமையோட இருக்குமானால் அதுலேயும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வேலை செய்யும். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு சீர்கெட்ட நிலைமையில் பார்க்குறீங்களா? பிள்ளைகளுடைய லைஃப், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு ஒழுங்கற்ற நிலையில், சீர்கெட்ட நிலையில் இருக்கிறத பார்க்கும்போது வேதனையாக இருக்குதா? அந்த பகுதிகளும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படும். பிஸ்னஸில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பொருளாதாரத்தில் சீர்கெட்ட நிலைமை இருக்குதா? ஒரு நல்ல நிலைமையில் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே உடைந்து சிதைந்த ஒரு நிலைமையில் இருக்குதா? கர்த்தர் அதுலேயும் தம்முடைய குணமாக்கும் வல்லமை அனுப்ப வல்லமைகளோராக இருக்கிறார். முன்னே இருந்த அந்த உடல்நிலை ஆரோக்கியமற்று சீர்குலைந்ததாக இருக்குதா? தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அங்கேயும் வேலை செய்யும். சீர்குலைந்த நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வேலை செய்யும். அது சீர்படுத்தும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். அதாவது உருவமற்று உருக்குலைந்து போன ஒரு நிலைமையில இந்த பூமி இருந்துச்சான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சான். ஒரு ஒழுங்கான தன்மையில இல்லை, அது ஒழுங்கற்ற தன்மையில, உருவமற்ற தன்மையில, ஃபார்ம்லெஸ்ஸா இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் அதை பார்த்த உடனே டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. பாருங்க, ஐயோ இந்த இடத்துல இப்படி நம்ம படைச்சோம், இப்படி உருக்குலைஞ்சு போயிருக்கு, இப்படி சிதைஞ்சு போயிருக்கு, இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு தேவன் குழம்பல பாருங்க. அப்படியும் தம்முடைய குணமாக்கும் வல்லமையை அனுப்பி அதை மறுபடியும் சீராக்குகிறார், வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். வெளிச்சம் வந்த பிறகு எந்த பகுதியிலே சீர்குலைந்திருந்ததோ அந்த பகுதியிலே தேவன் தம்முடைய குணமாக்கும் வல்லமை அனுப்பினார், அவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தம்முடைய குணமாக்கும் வல்லமை அனுப்பி உங்கள் திருமண உறவில் உள்ள இந்த விரிசல்கள், இந்த சீர்குலைந்த காரியங்களை தேவனுடைய குணமாக்கும் வல்லமை சீர்படுத்தும், அதை குணப்படுத்தும். மறுபடியும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உங்களுடைய திருமண உறவை ஆரோக்கியப்படுத்தும். டாக்டர் சொல்லிட்டாங்களா, உங்கள் உடலின் உறுப்புகள் ரொம்ப மோசமாயிருச்சு, இந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா மருத்துவ ரீதியாக அதை சரிப்படுத்த முடியாது, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் உடல் உறுப்புகளை மறுபடியும் குணப்படுத்தி ஆரோக்கியமுடையதாய் மாற்றும். சீர்குலைந்து போய்விட்டால் எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம் அல்ல. அந்த பகுதியை நாம் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது முன்பை விட தேவன் அதை அழகாக்கி, மேம்படுத்தி, குணப்படுத்தி மறுபடியும் புதிதாக உங்கள் கைகளில் தர அவர் வல்லமையிலோராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சீர்கெட்ட காரியங்களை குணமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே சீர்குலைந்திருக்கிறதோ, முக்கியமாக அவருடைய திருமண உறவிலே ஆண்டவரே இருக்கக்கூடிய அந்த சீர்கேடான காரியங்கள், சீர்குலைந்த காரியங்கள், அதை சீர்குலைவுக்குள்ளாக கொண்டு போன காரணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே குணமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய உறவிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். அந்த உறவிலே தேவனுடைய ஜீவன் வெளிப்படுவதாக. மரித்து போயிருக்கிற அந்த உறவிலே இனிமேல் சேரவே மாட்டோம், இனிமேல் சேரவே முடியாது என்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மால் சீராக்க முடியும். உம்முடைய குணமாக்குதலின் வல்லமை அவர்களுடைய திருமண உறவிலே வெளிப்படுவதாக. சரீரம் சார்ந்த பகுதியிலே எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, பலவீனம் இருக்கிறதோ, அந்த பகுதியில் தேவனுடைய குணமாக்குதலின் வல்லமை வெளிப்படுவதாக, அவர்களை குணமாக்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவருடைய வியாபாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குதலின் வல்லமை வெளிப்படுவதாக.
ஆண்டவரே, இதுவரைக்கும் நன்றாய் போய் கொண்டிருந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நஷ்டமாயி என்னுடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸும் முடங்கி போய் விழுந்து கிடக்குது, மறுபடி எப்படி கொண்டு வருவது என்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற இந்த சகோதரனுக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் உடைய குணமாக்குதலின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் சீர்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுகிறவர் இந்த குடும்பத்தில், இந்த பிஸ்னஸில் உடைய ரெஸ்டோரேஷன் பவர் உண்டாகட்டும், மறுசீரமைக்கிற வல்லமை வெளிப்படுவதாக, சீர்கேடுகள் நீங்குவதாக, எடுப்பித்து கட்டப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் சீர்கேடு இருக்கிறதோ, சீர்கேடு உண்டாயிருக்கிறதோ, உருக்குலைந்து போயிருக்கிறதோ, அந்த பகுதிகளிலே தேவனுடைய குணமாக்குதலின் வல்லமை இறங்குவதாக, மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படுவதாக, மறுபடியும் அவருடைய சரீரத்தின் ஆரோக்கியம் புதுப்பிக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீர்கேடுகளை குணமாக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையில் சீர்கேடான காரியங்கள், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்கள் திருமண வாழ்க்கையில், உங்கள் பொருளாதார பகுதியில், உங்களுடைய வியாபாரத்தில், எந்த பகுதியிலும் சீர்கேடை நீங்கள் சந்தித்திருந்தீர்களானால் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமென்.